உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மோடி அவர்கள் தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு போறாரு. தான் ஒரு பயாலஜிக்கலாக பிறந்திருக்க வாய்ப்பு இல்லை, கடவுள் தான் அனுப்பி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இது எப்படி மக்களுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் தாய் வயிற்றில் பிறகு இறைவன் நேரடியாக என்னை கொண்டு வந்தான் அப்படிங்கிறது ஒரு மாதிரி நகைப்புக்குரிய விஷயமா தான் பார்க்கும். பொதுவெளிகளில் மேடைகளில் பேசுகிறப்போ நான் கைலி அணியாத முஸ்லீம், சிலுவை அணியாத கிறித்துவன், விபூதி அணியாத இந்துனர், அப்போ எல்லா மதத்திற்குமான தலைவர் என்பதை பேரறிஞர் அண்ணா அடையாளப்படுத்திட்டார். ஒரு தகவல் சொல்றேன், அவரே சொல்லியிருக்கார். தன்னுடைய சகாக்கள்கிட்ட இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே என்னையா இவ்வளவு பயங்கரமான நடவடிக்கை எடுக்க, எனக்கு அதிர்ச்சி ஆகி போச்சு, நம்மளாம் தொட்டிருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதனால தான் அவங்க அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுற விஷயத்தில் ஆதரவு தெரிவித்தாங்க. அயோத்தியில் கட்டாமல் அயல்நாட்டில் கட்டணும் அப்படின்னாங்க. இன்றைக்கும் ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு நிச்சயம் இவரோடு இருந்தால் போயிருப்பாங்க, எந்த மாற்று கருத்தும் இல்லை. திரு அண்ணாமலை சொல்கிறது, திருமதி தமிழிசை சொல்கிறது உண்மைதான். சீமானவர்களும் விஜய் அவர்களும் இணைந்த என்ன மாதிரியான மாற்றம் நடக்கும், அது குறிப்பாக தமிழகத்தில் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இவர்கள் இருவரும் இணைந்து தேர்தல் களம் கொண்டால் கூட அந்த அளவிற்கு வாக்கு சதவீதத்தை பெற முடியுமாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சியும் தாண்டி எந்த கட்சியும் அவ்வளவு எளிதாக வர முடியாது அப்படிங்கிற விஷயம் சொன்னீங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, ஜெயலலிதா அவர்களுடைய வெற்றிடத்தை பாஜக தான் நிரப்பியிருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஃபுல்லாக எல்லா பொறுப்புகளையும் நிரப்பிட்டாங்க. புதிய இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும், அரசியலில் பொறுப்புகள் வாங்கணும் என்று விரும்பி வருகிற இளைஞர்களுக்கு இங்கே இடமே இல்லை. அவங்க எல்லாரும் பாஜக, அவங்க இப்போ பாஜக, விஜய், சீமான் அப்படிங்கிற மாதிரி புதிய தலைமுறையினர் போக ஆரம்பிச்சு வெறும் இரட்டை இலைக்கு மட்டுமே வாக்களிக்கும் அடிப்படை உறுப்பினர்கள் அவன் ஒருபோதும் மாற மாட்டான். அவனுடைய எண்ணமும் உணர்வும் இந்த இயக்கம் என்பது திமுகவுக்கு எதிராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்தது. ஸோ அந்த நிலைப்பாட்டில் நாம் உறுதியோடு இருப்போம். அவன் விருப்பத்துக்கு எங்கே வேணாலும் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சோதனை. மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வராரு. குறிப்பாக கன்னியாகுமரிக்கு இங்கே இருக்கிற விவேகானந்தர் மண்டபத்தில் 3 நாட்கள் தியானம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தியானம் எதற்காக நிறைய பேர் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இதை ஒளிபரப்பக்கூடாது, அது ஆக்சுவலி வீடியோ எடுத்து ஒளிபரப்ப போகிறதா அந்த மாதிரி நியூஸ்லாம் வருது. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? இல்லை, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தளவில் 2014 தேர்தல் முடிஞ்ச உடனே மகாராஷ்டிராவில் எங்கே ஒரு ஆன்மீக தலத்துக்கு போனார். 2019 கூட இமயமலை அடிவாரத்தில் போய் அவர் தியானத்தில் இருந்தார். இப்போ 3வது முறையாகவும் விவேகானந்தர் இல்லம் தமிழகத்திற்கு அவர் பார்வை திரும்பி இருக்கிறது. பொதுவாக நரேந்திர மோடி கடந்த பல ஆண்டுகளாகவே இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கு அல்லது பிற நாடுகளுக்கு சென்றால் கூட தமிழர் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், குறிப்பாக திருக்குறள் மேன்மை இதெல்லாமே பண்ணிட்டு இருந்தார். அப்போ தமிழகத்தின் மீது அவருக்கு ஒரு பார்வை, ஒரு தனித்த பார்வை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. கடந்த 2 தேர்தல்கள் முடிந்த பிறகு வட மாநிலங்களுக்கு சென்றவர் இந்த முறை இங்கே வருகிறாரு. இது தேர்தலில் ஒரு பெரிய பாதிப்பை இந்தியா கூட்டணிக்கு ஏற்படுத்தி விடுமோ அப்படிங்கிற பயம் அங்கே அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய திமுக, காங்கிரஸ், பொது உடைமை கட்சிகள் எல்லோருமே கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து அவங்க தேர்தல் ஆணையத்திடம் கூட மனு கொடுத்துருக்குறாங்க. இந்த மேற்கு வங்கத்தில் இந்த இறுதிக்கட்ட வேளாண்பட்ட தேர்தல் இருக்குது. விவேகானந்தர் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர் என்பதால் அங்கே ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த தாக்கம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பொதுவாகவே இது ஒரு ஆன்மீக வழிபாடு கூட இல்லை, ஒரு தனிமனித தியானம் என்பது ஏற்கத்தக்க ஒன்று தான். இப்போ இதன் மூலமாக அரசியல் மாற்றம் வந்துடும், தேர்தலில் ஒரு தாக்கத்தை உருவாக்கும் என்று எதிர்க்கட்சிகள் பேசுவதும் நம்புவதும் பொதுவெளிகளில் மக்களால் ஏற்கத்தக்கதல்ல அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இது அரசியல் வியூகமா இந்த தியானத்தை பயன்படுத்துறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதான் எல்லாவற்றிலுமே அரசியலை பார்க்கறதுங்கிறது வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஒரு தேர்தலில்
வெற்றி என்பதுதான் இலக்கு, காரண காரியங்கள் தேவையில்லை. வெற்றியை பெறுவதற்கு எந்தவித வியூகங்களையும் வகுக்கலாம், எந்த எல்லைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா அரசியல் கட்சிகளுமே இருக்கும். நம்ம கடந்த 2 மாதங்களாக வர்ற பிரச்சாரத்தை பார்த்தோம்னாலே இருதரப்புமே ஐஎன்டிஏ இந்தியா கூட்டணியும் சரி, என்டிஏ அணியில் இருக்கிற பாரத பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட எல்லோருடைய பிரச்சாரமே மிக கடுமையாக இருந்தது. இருதரப்புமே கடுமையான விமர்சனங்கள் இருந்தது. அதை தாண்டி பொதுவெளிகளில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் இருந்தது. அப்போ எல்லா தேர்தல் காலங்களிலும் ஆட்சி அதிகாரத்திற்கான வெற்றியை பெறுவதற்கு எந்த முயற்சிக்கும் அவங்க போவாங்க அப்படிங்கிறதுனுடைய வெளிப்பாடாகத்தான் இதையும் பார்க்குறேன். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அரசியல் லாபம் கருதி தான் இருப்பார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 3வது முறையாகவும் பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும், தான் பிரதமராக வர வேண்டும் என்கிற பொழுது எதுவெல்லாம் சாத்தியமோ அதுவெல்லாம் நாம் கடைப்பிடிப்போம் என்கிற எண்ணமும் உணர்வும் இருக்கும். அதே போல் இது ஒரு தாக்கத்தை இந்த 57 தொகுதி நினைக்கிறேன் 1ஆம் தேதி நடைபெறுகிறத இந்த தியானத்தின் மூலமாக இவர் மீது வட மாநிலங்களில் ஒரு பெரிய சிம்பத்தி இருக்குது. இவர் ஒரு பெரிய கடவுள் பக்தர் அப்படிங்கிற மாதிரியான இருக்குது. எனவே அதில் ஒரு அதிகபட்சமான இடங்களை பெறுவதற்கு உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது, வெஸ்ட் பெங்காலில் நடக்குது, மற்ற மாநிலங்கள் நடக்குது. அப்போ இவருக்கு சாதகமான வருவதற்கான வாய்ப்பு இருக்குது என்று எதிரணியினர் கருதுவதால் அவங்க பண்ணுறாங்க. தேர்தல் ஆணையம் இதற்கு தடுக்குமா அப்படிங்கிறது தெரியல, தடுப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னு தான். ஏன்னா முன்னுதாரணம் இருக்குது. 2014லையும் போயிருக்காரு, 2019லையும் போயிருக்காரு, 2021லையுமே தேர்தல் முடிந்ததற்கு பிறகு வழக்கமான அணுகுமுறை நடைமுறை என்று பாஜக தரப்பில் தேர்தல் ஆணையத்திற்கு விளக்கம் அளித்தால் அந்த விளக்கம் ஏற்றுக்கொள்ளப்படும். ஓகே, அது மாதிரி அதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விவேகானந்தர் பாறைங்கிறது அது ஜனசங் ஆர்எஸ்எஸ்னுடைய பேஸ். ஆர்எஸ்எஸ் தான் அதை உருவாக்குனது. ராணடே கோல்கர் போன்றவர்களுடைய முன்முயற்சியால் தான் வந்தது. மிகப்பெரிய தடைகள்லாம் அன்றைக்கு இங்கே முதலமைச்சராக இருந்த பக்தவச்சல் அவர்கள் முடியவே முடியாது, மற்ற அரசியல் கட்சிகளும் முடியாது என்று சொன்னபோது மிகப்பெரிய அறிவுஜீவிகள் ஆன்மீகவாதிகள்கிட்ட கையெழுத்து வாங்கி கொண்டு போய் பண்டித ஜவஹர்லால் நேருகிட்ட கொடுத்து நேரு தாராளமாக இதை பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே தமிழகத்தில் இருக்கிற பேரறிஞர் அண்ணா உட்பட பல அரசியல் கட்சி தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அதை கொண்டு வந்தாங்க. அப்போ அப்படி ஒரு இன்னைக்கு தான் அது நமக்கு பெரிய பெரிய அளவில் தெரிய வருது. இப்போ இந்த விஷயங்கள் 60கள் 50-60களில் நடந்த இந்த விஷயங்கள் நமக்கு பெரும்பாலும் தெரியலை. ஆனால் இன்றைக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரிகிறது. அப்போ ஆர்எஸ்எஸ் பேஸ்டு அந்த இடம் அங்கே போய் அவர் அமருகிற பொழுது அங்கே வட மாநிலங்கள் இவருக்கு சாதகமான அம்சம் வரும் அப்படிங்கிற மாதிரியான பார்வை தமிழக மக்களையுமே கொஞ்சம் கவருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆமாம், நீங்கள் தமிழக மக்களை கவருவதற்கான வாய்ப்பும் கூடுதலாக இருக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதன் மூலம் அரசியல் ஆதாயம், தேர்தல் ஆதாயம் இப்போதைக்கு பெற வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம முதற்கட்டமாக முடிச்சிட்டோம். அதனால இருக்கு அவர் மீதான ஒரு மரியாதையான பார்வை கூடுதலாக இருக்குங்கிறதுல அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. சார், இல்லை இன்னொரு விஷயம், கடவுள் நம்பிக்கை இருக்கவருக்கு இந்துத்துவத்தை தான் பாஜக கையில் எடுக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி சார் மோடி அவர்கள் தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு போகிறாரே. தான் ஒரு பயாலஜிக்கலாக பிறந்திருக்க வாய்ப்பு இல்லை, கடவுள் தான் என்ன அனுப்பி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இது எப்படி மக்களுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய தாய் வயிற்றில் தான் பிறக்கிறான். பிரதமர் நரேந்திர மோடி விதிவிலக்கல்ல. ஆனால் பல ஆன்மீகவாதிகள், பல ஞானிகள் நாங்கள் இறைவனுடைய நேரடி படைப்பு, அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிற மாதிரி அடையாளப்படுத்திக்குவாங்க. அது ஆன்மீக இருக்கிறவங்க, ஞானிகளாக இருக்கிறவர்கள், சித்தர்கள் வழிவந்தவங்களாம் நான் ஒரு குடும்பத்துக்கு அடிமையானவன் இல்லை, இந்த உலக மக்களுக்காக என்னை இறைவன் படைத்திருக்கிறான் அப்படிங்கிற அந்த தாட்டில் அவங்க பேசுவாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 140 கோடி மக்களுடைய பிரதிநிதியாக பாரதத்தின் பிரதமராக இருக்கிற ஒருவர் நான் தாய் வயிற்றில் பிறகு இறைவன் நேரடியாக என்னை கொண்டு வந்தான் அப்படிங்கிறது ஒரு மாதிரி நகைப்புக்குரிய விஷயமா தான் பார்க்கும். ஒரு யதார்த்தமான அந்த நிலையிலிருந்து ஒரு மாறுபடுகிறார். கடவுளை அதிகம் நேசிக்கிறேன், கடவுளுடைய பிரதிநிதியாக நான் இங்கே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கட்டமைக்கிறார். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, வட மாநிலங்களில் இந்த அரசியலும் ஆன்மீகமும் இரண்டரை கலந்துருக்கிறது. அது அந்த நம்பிக்கை என்பது தெய்வ நம்பிக்கை. நீங்கள் தமிழ்நாட்டிலையும் தெய்வ நம்பிக்கை கூடுதலாக இருக்குது, ஆனால் அது அரசியலை தாண்டி இருக்கும். நம்ம பார்த்துருக்கோம் பல கிராமங்களில் திருவிழாக்கள் நடக்கிற போது 15-18 வயசு இளைஞர்லேருந்து அவ்வளோ பேரும் அந்த காவி ரிப்பனை கட்டிக்கிட்டு காவி ஸ்கார்ப்பை போட்டுக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணுவாங்க. முடிஞ்சோடனே அவன் கட்சி வேலை, அவன் வீட்டு வேலையை பார்ப்பான். பாரதிய ஜனதா கட்சி தான் இந்துத்துவா கட்சி,
பாரதிய ஜனதா கட்சி தெய்வங்களை முன்னெடுக்கிறது, நம்ம அங்கே போவோங்கிற எண்ணமும் உணர்வும் இங்கே இல்லை, தமிழ்நாடை பொறுத்தளவில் இல்லை. குறிப்பாக தென் மாநிலங்களில் அதிகமாக இல்லைன்னு நம்ம பார்க்கிறோம். ஆனால் வட மாநிலங்களில் நம்ம பார்த்துருக்குறோம் அந்த உணர்வு, இந்துத்துவ உணர்வு, சனாதன உணர்வு, தெய்வ பக்தி பற்றுதல் என்பது ஏராளமான சாமியார்களை பார்ப்போம். நம்ம ஊபி, பீகார் இதில் எல்லாம் பார்ப்போம். ஸோ அது அவங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடியும் கடவுள் அவதாரம் என்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கட்டமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி, கடவுள் தோற்றக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு அவங்கள கொண்டு போவதற்கான ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம்னு நான் பார்க்குறேன். ஓகே, இதுவே இந்த ஸ்டேட்மெண்ட் தமிழ்நாட்டில் சொல்லியிருந்தா அது ஒரு பெரிய சர்ச்சையாயிருக்கும். அங்கே சொன்னதே இங்கே பெரும் சர்ச்சையாயிடுச்சு. அந்த மக்கள் இதை எப்படி சார் ஏற்றுக்கிறாங்க? இல்லை, ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாத அவங்க மன உணர்வுகளை பொறுத்தளவில் அதற்கு யதார்த்தமாகவே பொது வெளிகளில் சாதாரண சாமானிய மக்கள் மத்தியிலே கடவுளால் படைக்கப்பட்டவன் அப்படிங்கிறது ஒரு 1000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகளுக்கு வந்த ரிஷிகள் அவங்க சொன்னாங்கன்னா சரியா இருக்கு. கண் முன்னாடி தன் தாயை பார்க்கிறார், தன் தாயின் வயிற்றிலிருந்து அவர் பிறந்தார், தாயோடு வாழ்ந்தவர், தாயினுடைய மரணத்திற்கும் போய் வச்சிருக்கிறாரு. ஸோ இப்போ நான் அது மாதிரி ஒரு தாயினுடைய வயிற்றில் நான் பிறந்திருக்க மாட்டேன், கடவுளினுடைய ஒரு அது என்ன பயாலஜிக்கல் வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுதான் நான் சொல்ல வரேன். இதை ஒரு நகைப்புக்கு உரிய விஷயமாக கடந்து போயிடுவாங்க. ஆனாலும் அவர் மீதான அந்த பற்றுதல் என்பது, கடவுள் நம்பிக்கை, கடவுள் பற்றுதல், அது அவருக்கு கூடுதலாக இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் இது அப்படின்னு அவங்களும் அது பெரிய அளவில் ஒரு பிரச்சனைக்குரியதாக எடுக்க மாட்டாங்க. இங்கே விமர்சிக்கிறவர்கள், ஐஎன்டி அணியில் இருக்கிற பொது உடைமை கட்சி, காங்கிரஸ், திமுகவில் விமர்சிப்பவர்கள் அதை நிச்சயமாக விமர்சிப்பார்கள். சாதாரண சாமானிய பொதுமக்கள் அதை கடந்து போயிடுவாங்க. பல விஷயங்கள் பேசுகிறாரு, அதில் இதுவும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிடுவாங்க. அது ஒரு பெரிய தாக்கத்தை எந்த தரப்புலையும் ஏற்படுத்தாது. இவங்களுக்கும் பெரிய அளவில் இருக்காது, அவங்களுக்கு இருக்காதுங்கிறது தான் என்னோட பார்வை. சார், அதே மாதிரி இந்த இந்துத்துவம் அப்படின்னு பார்க்கும்போதும் அண்ணாமலை அவர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் ஒரு இந்துத்துவவாதி, அவங்கள அந்த சிறிய வட்டத்துக்குள்ளே அடக்கிட்டார் அவர். ஸோ இது எல்லாத்தையுமே அதிமுகவினர்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் எல்லா மதத்தையும் சமமாக தானே அவங்க பார்த்தாங்க. எந்த ஒரு மேடையிலுமே நான் ஒரு இந்துத்துவவாதி அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. அவங்க எல்லாத்தையுமே சமமாக தான் பார்த்தாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய தலைவரை இந்த மாதிரி ஒரு சிறிய வட்டத்திற்குள் அடைக்கிறது என்ன காரணம்? இதை மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற நோக்கத்தில் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருப்பாரா? தமிழ்நாட்டு அரசியலில் செல்வி ஜெயலலிதா எப்படி அடையாளப்படுத்தப்பட்டார் என்றால் திராவிட இயக்கத்தின் தலைவி அப்படின்னு. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அடுத்து திராவிட இயக்கத்தின் 4ஆம் தலைமுறை தலைவி புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதான்னு தான் அப்போ போஸ்டர்ஸ். அவங்க 80s 90s எங்கே பார்த்தாலும் அதுதான் திராவிட இயக்கத்தினுடைய 4ஆம் தலைமுறை தலைவி. அதுதான் அந்த நீட்சியாக தான் வருகிறது. தந்தை பெரியாருடைய திராவிட கழகம் கடவுள் மறுப்பில் இருந்தது. அது ஒரு சமுதாய இயக்கம். அது மருவி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் கட்சியாக பேரறிஞர் அண்ணா தொடங்கிய பொழுது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னார். பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன்னார். பொதுவெளிகளில் மேடைகளில் பேசுகிறப்போ நான் கைலி அணியாத முஸ்லீம், சிலுவை அணியாத கிறித்துவன், விபூதி அணியாத இந்துனர். அப்போ எல்லா மதத்திற்குமான தலைவர் என்பதை பேரறிஞர் அண்ணா அடையாளப்படுத்திட்டார். அதை தொடர்ந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்குற போது முழுக்க அவருக்கும் தெய்வ நம்பிக்கை இருக்கிற அனைவரும் சமமாக மதிக்கத்தக்கவர்கள், அவரவர் மதம் அவரவர் வழிபாடு, எந்தவித இடையூறும் இல்லை. அதனுடைய நீட்சியாக தொடர்ந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த கட்சிக்கு தலைமையேற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததுக்கு பிறகு இன்னும் கூடுதலான தெய்வ பக்தி, பல கோயில்களுக்கு போகிறது எல்லாமே இருந்தது. அவர் இந்து மத நம்பிக்கையுடையவர், மாற்று கருத்தே இல்லை. தெய்வ வழிபாடு, இந்துக்களுடைய பண்பாடு, கலை, கலாச்சாரம், அதனுடைய வழிபாட்டு முறைகளில் தீவிரமாக இருப்பார். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இவரை நாங்கள் தேசிய அளவில் கொண்டு போகிறோம் என்று இந்துத்துவ தலைவர் என்று அடையாளப்படுத்துவது என்பது, இந்துத்துவம் என்றாலே அது தேசிய அளவிலானது என்கிற பார்வை இருக்குல்ல, அதுதான் இங்கே பெரிய ஆபத்தாக வருது. என்னன்னா, ஒரு இந்துத்துவம் என்பதை எப்படி அடையாளப்படுத்தியிருக்காங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி, RSS, அது சார்ந்த சங் பரிவார அமைப்புகள் இந்துத்துவா, அவர்கள் தான் இந்துத்துவவாதிகள். இந்த இந்துத்துவவாதிகள் அடிப்படை மதவாதிகள், பிற மதத்தினருக்கு எதிரானவர்கள் என்று இங்கே ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. திராவிட கட்சிகளும் பொது உடைமைகளும் மற்றவர்களும் அதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த சூழலில் செல்வி ஜெயலலிதா இந்துத்துவ தலைவர் என்கிற பொழுது
அது இங்கே திராவிட கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுது. ஏன்னா இந்த திராவிட சித்தாந்தம் இந்த மக்களுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தான். நிச்சயமாக அதுதான் நான் சொல்ல வரேன். அவர் ஒரு முதலமைச்சராக இருந்த போதும் சரி, அரசியல் கட்சி தலைவராக இருந்த போதும் சரி, எல்லா மத விழாக்கள், ஜெயின மதம், புத்த மதம், கிறிஸ்துவ மதம், எல்லா மத விழாக்கள்லையும் பங்கேற்பாங்க, இந்துக்களுடைய விழாக்களில் பங்கேற்பாங்க. ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு இஸ்லாமியர்களுக்கு அவங்க மெக்கா மதினா போகிறதுக்கு நிதி உதவி, மானிய உதவி, இவங்க ஜெருசலம் போகிறதுக்கு கிறிஸ்துவர்களுக்கு, இந்துக்களும் எங்களுக்கு வேணும்னோட இமயமலைக்கு மனசுரவர் போகிறதுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ எல்லாரையும் சமமாக பார்க்கிறார்கள். இந்த இஸ்லாமிய பெருமக்களுடைய நோன்பு திறப்புக்கு 4000 கிலோ 5000 கிலோ அரிசி மூட்டை, டன் கணக்கில் அரிசி இலவசமாலாம் கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த பாரபட்சமே இல்லை. அவங்களுடைய ஆட்சியில் சங்கராச்சாரியரை கூட அரெஸ்ட் பண்ணாங்க. அதை தான் சொல்ல வந்தேன். ஒரு இந்துத்துவவாதியாக, இந்துத்துவ தீவிர தலைவராக இருந்திருந்தால் இந்த லோக குரு என்று பேசப்பட்ட ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை கை வச்சிருக்கவே மாட்டார். அதுல ஒரு தகவல் சொல்றேன், அவரே சொல்லியிருக்கார். தன்னுடைய சகாக்கள்கிட்ட இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே என்னையா இவ்வளவு பயங்கரமான நடவடிக்கை எடுக்க, எனக்கு அதிர்ச்சி ஆகி போச்சு, நம்மளாம் தொட்டிருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அந்த விஷயத்தை அவர் முன்னெடுத்தார். இன்னொன்று, ஒரு தீவிர இந்துத்துவம் என்றால் நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு அரிசி கஞ்சி எல்லாம் நோன்பு கஞ்சி கொடுக்குற போது, இங்கே தமிழ்நாட்டில் இந்த ஆடி மாதம் கூழ் ஊத்துற எல்லா வீடுகளுக்குமே இலவச அரிசி ராகி கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு அந்த எண்ணமெல்லாம் இல்லை அவங்களுக்கு. அதுதான் அவர் தன்னை சட்டப்பேரவையில் நான் ஒரு பாப்பாத்தி என்று பிரகடனப்படுத்தி கொண்டார். அந்த ஐயங்கார் ஃபேமிலியில் ட்ரெடிஷ்னலாக பெருமாள் ராமர்னா அவங்க தான் அவங்களுக்கு பெரியது. அதனால தான் அவங்க அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுற விஷயத்தில் ஆதரவு தெரிவித்தாங்க. அயோத்தியில் கட்டாமல் அயல்நாட்டில் கட்டணும் அப்படின்னாங்க. இன்றைக்கும் ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு நிச்சயம் இவரோடு இருந்தால் போயிருப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திரு அண்ணாமலை சொல்கிறது, திருமதி தமிழிசை சொல்கிறது உண்மைதான். அதுதான் நான் இன்னும் சொல்கிறேன். அவர் ஒரு இந்து நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை உண்டு. இந்துத்துவா என்கிற அந்த பிம்பம், அந்த கட்டமைப்பு இருக்கிறதுல அந்த வட்டத்திற்குள் அவர் வரமாட்டார். அந்த வட்டத்துக்குள் பாரதிய ஜனதா கட்சி அவரை கொண்டு போக நினைக்கிறார்கள். அதை தமிழக மக்களும் ஏற்க மாட்டார்கள். அதுக்கு தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எதிர்வினை ஆற்றுகிறார்கள். சார், அதே மாதிரி இப்போ ஜெயலலிதா அம்மா அவர்களை இந்துத்துவவாதி அப்படின்ட்டு சித்தரிக்கப்படுறது ஒரு பக்கம் இருந்தாலும், திருவள்ளுவர் அவர்களே பார்த்தீங்கன்னா அந்த பூணூல் போடுறதா இருக்கட்டும், பட்டை போடுறதா இருக்கட்டும், காவி உடை போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆளுநர் அவருடைய அழைப்புதல்லே இந்த மாதிரி திருவள்ளுவரோட புகைப்படம் வைக்கிறது எந்த அளவுக்கு அது சரி அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? திருவள்ளுவருக்கு ஒரு உருவமே இல்லை. திருவள்ளுவருடைய உண்மையான உருவமே இல்லை. தொடக்க காலத்தில் 1936 ஒரு நூலகத்தில் திருவள்ளுவர் படத்தை வச்சுருக்குறாங்க 1936. அது எப்படி வச்சுருக்காங்கன்னா, அந்த பெரிய இது மாதிரி அந்த சிவபெருமானுடைய அது மாதிரி போட்டு ஒரு பட்டை அடித்து ஒரு துண்டு மேலே அப்படி மாறாப்பு மாதிரி ஒரு துண்டு போட்டு உட்காந்துருக்கிற மாதிரி நான் அண்மையில் தான் பார்த்தேன். ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏதோ ஒரு பகுதியில் தான் அது பள்ளிக்கூடத்துலேயோ நூலகத்துலேயோ அது வச்சுருக்காங்க அப்படின்னு. திரு கருணாநிதி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்ததற்கு பிறகு தான் ஒரு ஓவியரை அழைத்து ஒரு நல்ல படமாக வரையணும் அப்படிங்கிற போது தான் இப்போ நம்ம பரவலாக அரசு தரப்பில் அங்கீகரிக்கப்பட்ட அது இருக்குது. இப்போ அவரவர்கள் பார்வைக்கு தக்கவாறு அதை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்த அந்த உருவப்படங்கள் தான் இப்போ பரவலாக எல்லா இடங்களையும் சிலைகளாகவும் படங்களாகவும் இருக்குது. அதில் பல பகுதிகள் இந்த விஷயம் இருக்குது. வெள்ளை உடையோட இருக்கிறதும் இருக்குது. இப்போ கலர் வந்த உடனே காவி போட்டுட்டாங்க. ஒரு சில இடங்களில் பூணூல் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த தொடக்க காலத்தில் என்னென்னா, அந்த 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு இந்து தலைவர் அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவரை அடையாளப்படுத்திட்டு அந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான அணுகுமுறை நடைமுறை, ஏன்னா நம்ம ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மனிதர்களை நமக்கு இங்கே காட்டுற போதெல்லாம் சட்டையே இல்லாமல் பெரும்பாலும் நிறையா பூணூல் போட்ட மாதிரியான நிறைய இருக்குது, குடிமைகள்லாம் வச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படியே அடையாளப்படுத்துகிற மாதிரி ஒரு நிகழ்வை பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு அடுத்து வர இந்த மாதிரி இப்போ என்னென்னா, ஜெயினர்கள் திருவள்ளுவர் எங்களுடைய ஜெயின் சமுதாயத்தை சேர்ந்தவர், குறிப்பிட்ட மதத்திற்குள்ள அவர் அடக்க பார்க்குறாங்க. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. பல பகுதிகளில் இந்த பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. திருவள்ளுவரை வைத்தும் அரசியல் நடத்துவது என்பது நிச்சயமாக ஏற்க முடியாது. ஏன்னா நீங்கள் உலக திருமறையை தந்த வள்ளுவர் வாழ்வியல் கோட்பாடுகளை உலகில் எந்த பகுதியில் எந்த மனிதர்கள் வாழ்ந்தாலும் அவருடைய வாழ்க்கை நெறிமுறை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று அடையாளப்படுத்திய ஒரு மனிதனை ஒரு மதத்திற்குள் ஒரு வட்டத்திற்குள் கட்டுப்படுத்துவது என்பது நிச்சயமாக ஏற்க முடியாது.
சார் அதே மாதிரி அடுத்து ஒரு அரசியல் பக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் இணைந்த என்ன மாதிரியான மாற்றம் நடக்கும் அது குறிப்பாக தமிழகத்தில் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழக அரசியலில் மாற்றம் என்பது ஆட்சி அதிகாரத்தை மாற்றுவதற்கான சக்தி திரு சீமானுக்கும் திரு விஜய் அவர்களுக்கும் இருக்கிறதா என்பது மிகப்பெரிய சந்தேகம். சீமான் கடந்த நாள் இந்த தேர்தல்களை சந்தித்து 1% கிட்டத்தட்ட 8% அளவுக்கு வாக்கு வங்கிகளை சேர்ந்தார். ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட 35-38% வாக்குகளை பெற்றால் தான் வர முடியும். இவர்கள் இருவரும் இணைந்து தேர்தல் களம் கொண்டால் கூட அந்த அளவிற்கு வாக்கு சதவீதத்தை பெற முடியுமாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். திரு விஜயை விடவும் செல்வாக்காக இருந்த திரு விஜயகாந்த் அவர்கள் அவரே அதிகபட்சம் 10% தான் வாங்க முடிஞ்சது. அவருக்கு பின்னாடி இப்போ 1% அளவுக்கு ஒரு சரிவும் வந்துருச்சு. திரு விஜய் அவர்களுக்கு இளைய சமுதாயத்தினர் மிகப்பெரிய ஆர்வமாக இருக்கிறாங்க. 25 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் பெரிய அளவில் ஒவ்வொரு பகுதிகளிலையும் தொகுதி வாரியாக கூட நிர்வாகிகள்லாம் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 6.5 கோடி வாக்காளர்களில் ஒரு 1.5 கோடி 2 கோடி பேர் வாக்களித்தா தான் அவங்க ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும். அந்த அளவிற்கான வாக்கு சதவீதத்தை இந்த தேர்தலில் அவரால் உருவாக்க முடியாது. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் மிக அதிகபட்சமாக ஒரு 8% 10% கூட வாங்கிடலாம். இவருடைய 8%, இந்த 18% தான். மிச்சம் 17% எங்கே போய் கடன் வாங்க முடியாது. எனவே அவர்கள் இணைந்தாலும் கூட முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 பெரும் அரசியல் கட்சிகளும் இங்கே ஒரு 2 கோடி தொண்டர் இருக்கிறாங்க திமுகவில். இவங்க ஒரு 2.25 கோடி 2.5 கோடின்னு இவங்களும் 2 கோடி 6 லட்சமோ என்னமோ கடந்த வாரம் கூட சொல்லியிருந்தார். இந்த 2 அரசியல் கட்சிகளும் வலிமையான கட்டமைப்போடு இருக்கிறது. லட்சக்கணக்கான நிர்வாகிகள், கிராம கிளை தொடங்கி மாநில தலைமை கழகம் வரைக்கும் கட்டமைப்பு இருக்கிறது. குக்கிராமத்தில் ஒரு 20-30 வீடு இருந்தால் அங்கே 2 கொடி பிறக்கும். அது பார்த்தா திமுக கொடி, அண்ணா திமுக கொடியாக தான் இருக்கும். ஸோ அது தொண்டர்கள் பலம், இன்னொன்று மக்களுடைய ஆதரவு. மாறி மாறி ஆட்சி அதிகாரத்திற்கு இவர்கள் தான் வர முடியும். மாற்றை கொண்டு வருவோம் என்று களத்திற்கு வந்து எடுத்த முயற்சி மதிமுக, பாமக பல கட்சிகள் முயற்சி எடுத்து தோல்வியில். நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டணி அமைத்தும் பார்த்தாங்க. 2006-16 மக்கள் நல கூட்டணி அமைத்து திரு விஜயகாந்த் தலைமையில் நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அரசியலில் பிரபலமான, மக்கள் மத்தியில் குற்றச்சாட்டுக்கே ஆளாகாத தமிழ் மாநில காங்கிரஸ் வாசன், மதிமுக வைகோ, சிபிஐ சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், திரு விஜயகாந்த். அப்போ ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியல. மக்களுடைய மனநிலை என்னன்னா, இவர்களுக்கு அளிக்கும் வாக்கு என்பது வீணானது, இவர்களால் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது அப்படிங்கிற அந்த எண்ணம் ஓட்டம் அவங்களுக்கு மக்களுக்கு வந்துடுது. அதனால தான் யார் ஆட்சிக்கு வர முடியும். நம்ம மக்கள் மனநிலை என்னன்னா, எப்போவுமே வெற்றி குதிரை ஓடுற குதிரையில் தான் பணம் கட்டணும் அப்படிங்கிறோம். இது ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் வர்ற பொழுது அங்கே தான் வாக்கு போகும். ஸோ அந்த கான்செப்டை தான் மோடி, அமித்ஷா எடுத்துட்டாங்க. 400 இடம் உறுதி, ஒன்று சேருவது நாங்கள் ஜெயிப்போம், வெற்றி எங்களுக்கு உறுதின்னு போகிறபோது அதுதான் வெற்றி பெறுமோ இந்தியா அப்படி ஒரு இதை பதிவு பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணாங்க. அது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான். இப்போ திரு சீமான் விஜய் இணைந்தாலும் கூட கணிசமான வாக்குகளை பெறுவார்கள். ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கக்கூடிய அளவுக்கு வெற்றி சாத்தியமில்லை. அப்படி ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கான ஒரு முன்னோட்டமாக ஏதாவது ஒரு திராவிட கட்சிகளை அணி சேர்ந்து திரு விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக வந்த மாதிரி அப்படி வந்தால் தான் இங்கே முடியும். இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு மக்களுக்காக களத்தில் இறங்கி மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடி ஒவ்வொரு பகுதியில் இருக்க மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பார்த்து இவர்கள் நமக்கானவர்கள், நல்லாட்சியை தருவார்கள் என்கிற உணர்வை இன்னும் ஒரு 5-10 ஆண்டுகள் திரு சீமான் விஜய் போன்றவர்கள் களத்தில் இறங்கி களத்தில் மக்களுக்காக போராடி, மக்கள் பிரச்சனைக்காக ஆட்சி கட்சிகளுக்கு எதிராக போராடி அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களை வளர்த்து கொண்டால், அதே நேரத்தில் கட்சியினுடைய கட்டமைப்பையும் தமிழகத்தில் இருக்கிற அந்த 12,524 வருவாய் கிராமத்துக்கு உட்பட்ட 1.25 லட்சம் கிளைகள் இருக்கு திமுக அண்ணா திமுகவுக்கு. அந்த கிளைக்கு வரைக்குமே இவங்க கொண்டு போய் தங்களுடைய நிர்வாகிகளை போட்டு இந்த வருவாய் கிராமங்கள் அனைத்திலும் தன்னுடைய கிளை அமைப்பை உருவாக்குனாதான் ஓரளவுக்கு வெற்றி சாத்தியம். சார் நீங்கள் சொல்கிறீங்க அதிமுக திமுக இந்த 2 கட்சியும் தாண்டி எந்த கட்சியும் அவ்வளவு எளிதாக வர முடியாது அப்படிங்கிற விஷயம் சொன்னீங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, ஜெயலலிதா அவர்களுடைய வெற்றிடத்தை பாஜக தான் நிரப்பியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஸோ அவங்க இந்த அதிமுகவுடைய பிளேஸை பாஜக தான் ரீப்ளேஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்களே. ஒருவேளை நமக்கே அதே மாதிரி தான் தோண ஆரம்பிக்குது. ஒருவேளை அதிமுக அமைதியாக இருக்கிறதுனால பாஜக அடுத்த 2வது பெரிய கட்சியாக
வந்துருமோ தமிழகத்துல அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு இல்லையா சார்? இல்லை, அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு அசாத்திய நம்பிக்கை. ம் அவருடைய அதாவது அவருடைய அந்த அரசியல் அணுகுமுறை இருக்குல்ல, அதுவே ஒரு வித்தியாசமானதாக இருக்கும். இதுவரைக்கும் நாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர்கள் பலரை பார்த்துருக்கோம். தொடக்கத்திலிருந்து நம்ம ஜனா கிருஷ்ணமூர்த்தி காலம் தொடங்கி நம்முடைய பொன் ராதாகிருஷ்ணன், இள ராதாகிருஷ்ணன், சிபி ராதாகிருஷ்ணன், கிருபாகரன், KN லட்சுமணன், இந்த ஜனா கிருஷ்ணமூர்த்தி போன்ற பல தலைவர்கள் காலம் பார்த்தோம். அது ஒரு அமைதியான ஒரு தத்துவார்த்த ரீதியில் சித்தாந்த ரீதியில் கூட்டங்களை நடத்தி அப்படி அமைதியாக கடந்து போயிட்டு இருப்பாங்க. திரு எல்முருகன் வந்ததற்கு பிறகு பாஜக கொஞ்சம் இந்த வேல் யாத்திரை அப்படின்னு போய் ஓரளவுக்கு வந்தது. அதை தாண்டி திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் போன உடனே பட்டி தொட்டி எங்கும் தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும் அப்படிங்கிறது பயங்கரமாக வைரல் ஆகி பாஜக ஒரு பெரிய வளர்ச்சி அப்படின்னாரு. அதை தாண்டி திரு அண்ணாமலை வந்த உடனே அவர் திராவிட கட்சி மாதிரியே அடிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பழைய பாணியிலிருந்து சுத்தமாக ஒதுங்கி, அதனால தான் துரைமுருகனே சொன்னார், ஒரு அசுர வளர்ச்சி பாஜக வளர்ந்துகிட்டு இருக்கு, கவனமாக இருங்க அப்படின்னு துரைமுருகனே சொன்னார். அதனால் அது உண்மை. ஓரளவுக்கு இவருடைய அந்த எண்மண் யாத்திரையெல்லாம் இளைஞர்கள் ஓரளவுக்கு பார்வை இருக்கு. என்ன காரணம்னா, திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஃபுல்லாக எல்லா பொறுப்புகளையும் நிரப்பிட்டாங்க. புதிய இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும், அரசியலில் பொறுப்புகள் வாங்கணும் என்று விரும்பி வருகிற இளைஞர்களுக்கு இங்கே இடமே இல்லை. அவங்க எல்லாரும் பாஜக, அவங்க இப்போ பாஜக, விஜய், சீமான் அப்படிங்கிற மாதிரி புதிய தலைமுறையினர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அதிமுகவில் மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்தவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி மீது ஓரளவுக்கு அதிருப்தியில் இருக்கிறாங்க. எனவே அவர்களையாவது நம் பாஜக பக்கம் கொண்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் அவருக்கு பாஜக தலைமைக்கு, அதாவது தமிழக பாஜக தலைமைக்கு இருக்கிறது. அதற்கு டெல்லி தலைமையும் கூட ஒத்துழைக்கும். ஏன்னா அவங்க ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க, காங்கிரஸ் இல்லாத இந்தியா, கழகங்கள் இல்லாத தமிழகம்னு. எனவே அதற்கான வியூகங்களை வகுக்க தொடங்கிட்டாங்களோ, அதனுடைய நீட்சியாக தான் இந்த விஷயமும் வருதோ அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு விஷயம் திரு அண்ணாமலை தெரிஞ்சுக்கணும், இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தொண்டர்கள் பேர் இயக்கம். நீங்கள் பல சந்தர்ப்பங்களில் கட்சியினுடைய முதன்மை நிர்வாகிகள், அமைச்சர்களாக இருந்தவங்க, MP MLAவாக இருந்தவங்க மாறி மாறி போவாங்க. திமுகவுக்கு, காங்கிரஸுக்கு, கம்யூனிஸ்ட் எல்லா கட்சியும் போவாங்க. ஆனால் கீழே அடிமட்டத்தில் இருக்கிற கிளை நிர்வாகிகள், வெறும் இரட்டை இலைக்கு மட்டுமே வாக்களிக்கும் அடிப்படை உறுப்பினர்கள், அவன் ஒருபோதும் மாற மாட்டான். அவனுடைய எண்ணமும் உணர்வும் இந்த இயக்கம் என்பது திமுகவுக்கு எதிராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்தது. ஸோ அந்த நிலைப்பாட்டில் நாம் உறுதியோடு இருப்போம், அவன் விருப்பத்துக்கு எங்கே வேணாலும் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒரு நெருக்கடி இருக்கிறதுனால இதை பயன்படுத்தலான்னு இருக்கிறார். இந்த நெருக்கடியை தீர்ப்பதற்கு, கட்சியை ஒன்றுபடுத்துவதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறாங்க. திரு எடப்பாடி தரப்பில் இருக்கிற முன்னணியினரும், திரு EPS சசிகலா தரப்பினருமே. தொடர்ந்து நாம் தோல்வியை சந்திக்கிறோம். 2026 சட்டப்பேரவை தேர்தலிலும் தோல்வியை சந்தித்தால் மிகப்பெரிய சரிவு, பின்னடைவு. கட்சியில் நாம் குறிப்பிட்ட அந்த கீழே இருக்கிறவங்க கூட ஒரு மாற்று சிந்தனைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே ஒன்றுபடுவோம் என்கிற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். அப்படி ஒன்றுபட்ட அதிமுக என்று வருகிற பொழுது தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய அரசியல் கட்சியாக இருக்கும். அதனோடு கூட்டணி என்று பாஜக வந்தால் அது அவங்க அரசியல் அவ்வப்போது எடுக்கிற, தேர்தல் போது எடுக்கிற முடிவுகளாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக இங்கிருந்து அதிமுகவினரை, பெரும்பான்மையினரை பாஜக பக்கம் கொண்டு போவதற்கு வாய்ப்பே இல்லை. ஓகே சார், நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. நன்றி. நன்றி. மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.